இங்கே சாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான க்ரீன் சட்னி தயாரிக்கலாமா? கொத்தமல்லி, இஞ்சி விழுது, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் தூள், சாட் மசாலா, வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பிளெண்டருக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி விழுது, சாட் மசாலாலேயே எனக்கு பிளாக் சால்ட் இருக்குது. உங்களுக்கு பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்கள் பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், சிவப்பு மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீன்வைல் எவ்வளோ குவான்டிட்டி அரைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அது ஜூஸாக புழிஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஜூஸில் தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இதை அந்த பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல இதை ஒரு ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சிடலாம். இது சாட்டுக்கு டிப் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேவையாக இருந்தாக்கா புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் புதினா இலைகள் சேர்க்கலை. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாட்டுக்கு யூஸ் பண்ணலாம்.